அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அணிகள், கூட்டணிகள் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா 99.9 விழுக்காடு 2 சைடுமே செட் ஆயிருச்சுங்க. இதாம்பா டிஎம்கே டீமு, இதாம்பா ஏடிஎம்கே டீமு. மேக்ஸிமம் நாம் தமிழர் தனிச்சு போறாங்க, டிவிக்கே தனிச்சு போறாங்க. அதாவது ஒரு கடைசி செகண்ட் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறத தவிர இதான் இதான் டீம், இதான் மேட்ச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக இன்னையிலிருந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நேற்று வரைக்கும் உருட்டிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கண்ணா பின்னா அப்படின்ட்டு. அதுவும் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ போய் திமுக அணியில 28.28+1 அப்படின்னு சொல்லி செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சூழல்ல 2 மாதிரியான விமர்சனங்கள் அல்லது 2 மாதிரியான குரல்கள் இன்னைக்கு மீடியா மூலமா மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கப்படுது. மீடியா இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியும். மீடியாவில் உட்காந்து பேசக்கூடியவங்க அது எந்த தரப்புல இருந்து வந்தாலும் ஒரு 5 பேர்ல 4 பேர் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய 2 முக்கியமான நேரேட்டிவ் என்ன அப்படின்னா, ஒன்று, விஜய் மிகப்பெரிய அளவில் ஏமாந்துட்டாரு, ஜோக்கர் ஆயிட்டாரு, அவரை காக்க வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க, யாருமே அவங்கள சீண்டல, யாருமே அவங்க கூட கூட்டணிக்கு போல அப்படின்னு சொல்லி பயங்கரமா விஜய ட்ரோல் பண்ற ஒரு விஷயமும். இன்னொன்னு, பெர்செப்ஷன் வைஸ் டிஎம்கே பயங்கரமா தெரியுதுங்க, ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான், அவங்க தான் ஜெயிக்க போறாங்க பாருங்க, கடைசியா ஃபைனலைஸ் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் சிக்னலே கொடுத்துட்டாரு, அவங்க தான் வெயிட்டா தெரியுறாங்க டீம் வைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நரேட்டிவும். இந்த 2 நரேட்டிவும் ஊடகங்கள்ல இப்ப பயங்கரமா பரப்பப்பட்டு வருது. 2ம் உண்மையா அப்படிங்கிறது நம்ம பார்க்கல. விஜய் உண்மையிலேயே அவருடைய முயற்சிகளில் தோத்துட்டாரா, ஏமாந்துட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவருடைய மாநாட்டில் அவர் சொன்ன அந்த எங்களோடு கூட்டணியில் வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னப்ப எல்லாருமே அவரை வந்து தாக்குனாங்க. விசிகே முதற்கொண்டு எல்லாருமே தாக்குனாங்க. இதெல்லாம் எப்படி பப்ளிக்ல சொல்றீங்க, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு. ஏன்டா தாக்குறாங்கன்னு அப்ப நமக்கு புரியல. இப்ப இவ்வளோ விஷயங்களையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது, ஓ இதான் மேட்ரா அப்படின்ட்டு. என்னன்னா, பயங்கரமா அவங்க கூட்டணிக்குள்ள வெடிக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருது. விஜய் அவர்கள் அன்னைக்கு கொளுத்தி போட்டது திமுகவை உப்பு தின்னு தண்ணி குடிக்க வச்சிருக்குது நேத்து வரைக்கும். அதாவது அப்படி விஜய் அவர்கள் கொளுத்தி போடாம இருந்தாங்கன்னா இந்த அலைன்ஸ் வந்து என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். ஒருவேளை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தனித்து போட்டி 234 தொகுதிகளிலும் போட்டி அப்படிங்கிற ஒரு ரோலை டிவிக்கு எடுத்திருந்தாங்க அப்படின்னா 2021 சினாரியோவை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஐயா ஸ்டாலினும் ராகுலும் வந்து கை கோத்து கொண்டு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, ஒரு இயற்கையான கூட்டணி, பயங்கர ஸ்மூத்தான கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த 25 தொகுதிங்கிறது இன்னும் 4 தொகுதி 2 தொகுதி குறைச்சி 22 23 அப்படிங்கிற மாதிரி செட்டில். ஏன்னா காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செட்டில் ஆயிட்டு பயங்கரமா உண்மையிலேயே வலுவான ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி ஒரு ஆப்ஷனை வச்சதுனால திமுக வந்து ஐசியூல கிட்டத்தட்ட மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் திமுக கூட்டணி அட்மிட் ஆகி சிபிஆர் கொடுத்து அழுத்தி வாய் வச்சு ஊதி ஏதோ பண்ணி உயிர் கொடுத்து எப்பா கண்ணு மட்டும் திறந்துருக்கிறா இன்னும் கை கால் அசையல அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இப்பதான் நிக்குது. அந்த அடிப்படையில் ஒரு ப்ரூட்டல் டேமேஜை வந்து விஜய் அவர்கள் அந்த அணிக்கு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் கொளுத்தி போட்ட அந்த ஒரு விஷயத்தால வாயை கூட்டு பயங்கரமா காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சு அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி, கோபம், நம்ம எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் திமுகவால அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து வெண்ட் அவுட் பண்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப ஒரு வெறுப்புணர்வோடு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம போயிட்டு வேற வழி இல்லாம தலைமை சொல்லிருச்சேன்னு சொல்லி அந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்குது. மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ட்வீட் போட்டு இருக்காரு. என்ன பண்றது, எல்லா நேரத்திலையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கான நேரம் வரும்னு சொல்லி காத்திருப்போம். இப்போ இந்த மாதிரிலாம் இவங்க ட்வீட் போடுறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா புலம்புறாங்க அப்படிங்கிற அளவில் மட்டும் அதை பார்க்கக்கூடாதுங்க. அவரு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு, வந்து கொறடாவா இருக்காரு 99 எம்பிகளுக்கு. அப்படின்னும் போது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அவருடைய மாவட்டத்தில் இருக்குமா? கண்டிப்பாக என்ன இவ்வளோ அசிங்கம், அவமானம், அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவருடைய புலம்புனது எல்லாமே இருக்குமா? அப்போ காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகள் தவிர மற்ற இடங்கள்ல இவங்களை விடக்கூடாதா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்குமா? அலைன்ஸ் ஜெல்லாவாதுன்னு பல பேர், இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள்லாம் கூட தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருப்பாரு, அந்த கட்டத்தை தாண்டி போயிடுச்சு, இனிமேல் சேர்ந்தாலும் விளங்காது அப்படின்ட்டு. அந்த கட்டத்தை ஏன் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறது இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே, உறுதியான பின்பும் இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே புரிஞ்சிக்க முடியுது. மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஏன் கிரிஷ் ஜோடங்கர் நேற்று நைட்டு கொடுத்ததாகட்டும், இன்னும் இதுக்குள்ள இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இன்டர்னலா பஞ்சாயத்துகள் ஓடிட்டே இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் விதை போட்டது யாரு? தொடர்ச்சியா 4 தடவை ஒரே கூட்டணி தான், ஆனா கடைசி 3 தடவை ஸ்மூத்தா கண்டினியூ ஆன மாதிரி தான் இந்த தடவை ஆச்சா? அவ்வளோ புகைச்சல்கள், அவ்வளோ அதிருப்தியோட வெளிப்பார்வைக்கு அந்த கூட்டணி அப்படி இருக்கு. அதை பண்ணது விஜய் அவர்கள் தான். அதனால வந்து அந்த கிரெடிட் விஜய் அவர்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அவர் திமுக கூட்டணியை உடைக்காம திமுக கூட்டணிக்கு தேவையான சேதாரத்தை அவர் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. இது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வச்சிருவோம். அடுத்ததாக இந்த பக்கம் இன்னொரு பார்வை வைக்கப்படுது இல்லை, பர்செப்ஷன் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க டிஎம்கே, அவங்க தான் வந்துடுவாங்க போல தெரியுது, இதுக்கு மேலே திமுக தோக்குறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. 5000 ரூபா அக்கௌண்ட்லையும் போட்டாரு,
அதுக்கப்புறம் முந்தானியத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் பேருக்குன்னு சொல்லி 2,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. அப்படி எல்லா வகையிலையும் ஒரு மாதிரி பேச்சப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க தான் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஊடகங்களால் தொடர்ச்சியாக பரப்பப்படுது இல்லையா? இது என்னன்னா எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிற விஷயம். மீடியா யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இது ரியாலிட்டியில் உண்மையா? உண்மையிலேயே அப்படி ஒரு சாதகமான ஒரு களம் தான் திமுகவுக்கு இருக்குதா இப்போ அணிகள்லாம் அவங்க அப்படி அமைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா இதுல 2 பார்வை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. யார் யாரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது? திமுக கேம்ப், அதிமுக கேம்ப். இவங்க 2 கேம்பையும் பார்க்கும்போது டிஎம்கே கேம்பை பார்க்கும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. மாற்றமே இல்லை. நம்மளும் பேசுறோம் செய்யறோம். அவங்க சொல்றது என்னன்னா எங்க கால்குலேஷன் 45% கீழே குறையாது. பயங்கரமான ஒரு மெகா வெற்றியை நாங்கள் அடைய போறோம். வரலாற்றில் முதல் முறையா நாங்க செகண்ட் டைம் பவருக்கு வர்றது, அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அப்படிங்கிறத வந்து நாங்க இந்த வாட்டி ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க கிட்ட பயங்கரமா இருக்கு. காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, மொதல் விஷயம் எங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. 2வது விஷயம் நாங்க இந்த 5,000 ரூபாய் போட்டது 2,000 ரூபாய் போட்டது இதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது பர்செப்ஷன். திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, கூட்டி பார்த்தா நிறைய பேர் 23 கட்சி கூட்டணி, பலமான கூட்டணி அப்படிங்கிற பர்செப்ஷன் வைஸ்ல இவங்க தான் ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு பர்செப்ஷன். மீடியா இதெல்லாம் வந்து திமுக தன்னுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கிறது. இதை தாண்டி இன்னொரு பலமாக தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக திமுக பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற கோபம், அதிருப்தி இதை வந்து விஜய் டேமேஜ் பண்ணுவார். எப்படி? அவங்க ஒத்துக்கிறாங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, கண்டிப்பாக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது விழும் அப்படிங்கிறது அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, அவங்க கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் ஸ்பிளிட் பண்ணுவார். அப்போ எங்களுக்கு எதிரான வாக்குகள் மொத்தமா அதிமுகவுக்கோ மொத்தமா விஜய்க்கோ போகாம ஸ்பிளிட் ஆகும். ஸோ நாங்கள் ஜெயிச்சிருவோம். இதெல்லாம் தான் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ரைட். அடுத்ததாக இப்போ ஏடிஎம்கே என்டிஏ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க எப்படி அவதானிக்கிறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்புல நம்ம வந்து பேச்சு போட்டு பார்த்தா அவங்களுடைய பார்வை அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க திமுக விட. ஏன்னா இப்போ மீடியா எல்லாமே ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஏன் இவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கன்ஃபார்மாக நாங்கள் தாங்க ஜெயிக்கிறோம், திமுக தோக்குதுங்க, சும்மா என்னங்க மீடியாவை வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்காதிங்க, ஏன்னா யூடியூப்ல சொன்னா அங்கே சொன்னா இங்கே சொன்னான்னு சொல்லி எதுவும் கேட்டுட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டீல் பண்ணுறாங்க. என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க முழுக்க முழுக்க பார் 2021 ஆகட்டும் 2024 ஆகட்டும் இந்த ஏடிஎம்கே பிளஸ் என்டிஏ ரெண்டும் சேர்ந்து வாங்கின 40% ஓட்டு இருக்குது இல்லை, அந்த 40% ஓட்டை முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் பண்ணாமல் திரும்ப வர வச்சிட்டாலே போதும், நாங்கள் எக்ஸ்ட்ரா எந்த வேலையுமே பண்ண வேணாம். அதாவது என்ன சொல்றது, பயங்கரமான நேரேட்டிவ் கிரியேட் பண்ணுறது, மீடியாவில் உட்காந்து உருட்டுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பலாம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இந்த 40 என்ஷூர் ஆகிறதுக்கு என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணால் போதும், மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படிங்கிறது அவங்க கால்குலேஷனாக இருக்குது. அமித்ஷா அவர்கள் கூட அதுதான் சொல்லியிருந்தார். அவருடைய அந்த டிஸ்கஷனில் கூட அவர் சொன்ன விஷயம் இதுதான். எப்படி இந்த 40 தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா விஜய் வந்திருக்காருன்னா விஜய் வந்து ஒரு தரப்புடைய ஓட்டு மட்டுமா உடைப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ 2021 செனாரியோக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கட்சி, அங்க இருந்த கூட்டணி ஒரு கட்சியும் என்ன ஓட்டு வாங்குச்சு இந்த 2 அணியிலையும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி பார்த்தாதான் இது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி? இப்போ 2021 திமுக வாங்கின ஓட் பர்சன்டேஜ், நான் சொல்றது உதயசூரியன் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 37, அதிமுக வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் ரெட்டையில வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் 33. இவங்க 2 பேருக்கு நடுவில் 2021 இருந்த வித்தியாசம் 4, அதாவது 4%. 10 ஆண்டுகள் ஆட்சி, ரெட்டை தலைமை, 10 ஆண்டுகளுடைய ஆன்டி இன்கம்பன்சி, பயங்கரமான பூம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமான வெற்றி கூட்டணி இப்படின்லாம் இருந்தும் கூட 2 கட்சிகளுக்கு நடுவில் உதயசூரியன் ரெட்டாலிக்கு நடுவில் இருந்த ஓட் பர்சன்டேஜ் வித்தியாசங்கிறது 4. இது ஒரு ஃபேக்டர் எடுத்து வைக்கிறாங்க. 2வது ஃபேக்டர், காங்கிரஸை கூட்டணியில் வச்சிட்டாரு, பயங்கரமாக வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் உருட்டினாலும் கூட காங்கிரஸ் அப்படிங்கிறது பர்செப்ஷனுக்கு மட்டும்தான் பயன்படும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது காங்கிரஸுடைய கான்ட்ரிபியூஷன் ஓட் கன்வர்ஷனில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன் இவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பயங்கர பெஸ்ட்டாக அமைஞ்ச ஒரு எலெக்ஷன் 2006க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா 2021. அந்த எலெக்ஷன்லேயே காங்கிரஸுடைய கான்ட்ரிபியூஷன் 4% தான். அன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவுங்கிறது அப்படி அமோகமாக இருந்துச்சு. விஜய்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ
காங்கிரஸுக்கும் திமுக நடுவில் ஏற்பட்டிருக்கிற இந்த கசப்பு, களத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒருத்தர் இவன் நிறைய தொகுதி ஜெயிச்சிட்டானா அடுத்த எலெக்ஷனில் நம்ம சட்டையை வந்து பிடிப்பான். ரெண்டு பேருமே ஒருத்தர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கிற விஷயம். சில அரசியல் பார்வையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருந்தே அதிமுக அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு தொகுதிகள் அப்படின்னும் போது 22 இருந்து என்ன ஆரம்பிக்கலாம், 1, 2, 3 என்ன தேவையில்ல, 21, 22, 23 என்ன ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில்னா கொடுத்த 28 சீட்ல 20 சீட்ல திமுகவே காங்கிரஸை தோக்கடிக்கும், அந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ்ல தான் ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க. ரைட்டு. அப்போ இவங்க சைடு இவங்களுடைய கேம்ப்ல இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் நடுவில் இருந்த பர்சன்டேஜ் 4% வித்தியாசம். ஒன்று, காங்கிரஸால மேக்சிமம் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 2.5% டிஎம்கேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணா பெரிய விஷயம் அப்படிங்கிறது. போன எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில் இருந்த விசிக, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்தே கான்ட்ரிபியூட் பண்ணது ஒரு 2%. அது போக மற்ற கட்சிகள், முஸ்லீம் லீக், அவங்க இவங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2% அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த முறை திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் விசிகாவாகட்டும், மக்கள் நீதி மையம் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக ஆகட்டும், தேமுதிக போன தடவை 2021 வாங்கினதே 0.43 அப்படின் போது இவங்களால என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கூட்டி பார்த்தா மொத்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 10% கான்ட்ரிபியூட் பண்ணாங்கனாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏங்க அதே தாங்க உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய கணக்கு என்னன்னா, டிஎம்கே கிட்ட 23 கட்சி கூட்டணியில் இருக்கலாம், ஆனால் அதில் பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே பரவலான ஓட்டு வச்சிருக்கிற கட்சிகள். ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் ஒரு 10-20 தொகுதி அவங்க கண்ட்ரோல் தாண்டா அப்படிங்கிற மாதிரியான கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கம்மி. ஆனால் எங்ககிட்ட நாங்கள் 3 கட்சி கூட்டணி வச்சிருந்தாலுமே 3 கட்சியுமே அந்தந்த மண்டலத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சிகள். அதாவது எப்படின்னா, இப்போ பாமக இருக்குது அப்படின்னா பாமகவுடைய அலைன்ஸால 40லிருந்து 50 தொகுதி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பக்காவாக உட்காரும். அப்படியே கொங்கு அப்படின்னு போனால் பாஜக, ஏடிஎம்கே அப்படிங்கிற இந்த காம்போல அந்த பாக்கெட்டில் அப்படியே வந்து எங்களால் ஸ்வீப் பண்ண முடியும். ரீஜன் வைஸாக நாங்கள் வந்து 3 அலைன்ஸ் பார்ட்னர் வச்சிருந்தாலும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அப்படியே தான் சவுத்து. டிடிவி தினகரன் அவர்கள் 2021 தனியாக நின்று வாங்கின வாக்குகள் 2.5%. தனியாக நின்று அப்படின்னா கூட்டணியாக ஒரு கூட்டணி போட்டிருந்தாங்க, 2.5% வரைக்கும் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வாக்குகளை வாங்கியிருந்தார். இந்த முறை எங்களோட கூட்டணிக்கு வராரு அப்படின்ற பட்சத்தில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிமுக குடும்ப ஓட்டுகள். அது அமமுகவுடைய ஓட்டாகட்டும், அதிமுகவுடைய ஓட்டாகட்டும், எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த வாக்குகள் தான். அப்படின்னும் போது அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகள் மற்றும் அவங்களுடைய அந்த பெல்ட் இருக்குது இல்லை, சவுத் அப்படிங்கிற ஏரியாவில், அங்கே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் போன தேர்தலோட இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கும். அப்படின்னும் போது சவுத்து, கொங்கு, நார்த் இந்த 3லையும் நாங்கள் பயங்கர அப்பர் ஹேண்ட் எடுப்போம். ஏன்னா எங்களுடைய கூட்டணிக்கான வாக்குகள் என்பது ஒரு ரீஜனுக்குள்ள இருந்து கொத்தா வர வாக்குகள். ஆனா இந்த பக்கம் திமுக 23 கட்சி கூட்டணி வச்சிருந்தாலும் கூட இப்ப ஒரு தொகுதியில 20,000 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க தோக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கூட வந்திருக்கிறதுனால அவங்க இவங்க கூட நிக்கிறதுனால அது 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குற மாதிரி மாறலாமே தவிர, அவங்களுக்கு ஒரே ஏரியால இருந்து பல்கா எடுத்து கொடுக்குற மாதிரி பெரிய அளவில் அவங்க கிட்ட அலைன்ஸ் பார்ட்னர் இல்லை. ஸோ பர்செப்ஷனை வந்து பேப்பர்ல போட்டு பார்க்காதீங்க, கிரவுண்ட்ல மைக்ரோ லெவல்ல போட்டு பாருங்க. ஸோ டிஎம்கே நம்புறது அப்படிங்கிறது பர்செப்ஷனையும் மீடியாவையும் நம்புது. நாங்கள் நம்புறது இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டையும் அதை தாண்டி கிரவுண்ட் லெவல் ஒர்க்கையும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் நாங்கள் போகிறோம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாயாஜாலம் காட்டுறது, மேஜிக் காட்டுறது, அந்த மாதிரி சர்க்கஸ் காட்டுறது இதெல்லாம் நாங்கள் பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக போகிறோம் அப்படிங்கிறது ஏடிஎம்கேவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கிறது. அதனால தான் அவங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்க, அப்போது சென்னை இருக்குது, சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இங்கே எப்பயுமே திமுக ஸ்ட்ராங்னு ஒரு விஷயம் இருக்குது, டெல்டா மாவட்டங்கள் இருக்குது. அதில் என்ன பிளான் அப்படின்னா, அங்கே தான் விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது பெரிய ரோல் மெயினாக பண்ண போகுது. அப்போ திமுக போன தடவை 2021 இந்த சென்னை, டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜெயிச்ச தொகுதிகள் இருக்குது இல்லை, அதுலேருந்து இப்போ 10 ஜெயிச்ச இடத்துல அவங்கள 7 ஜெயிக்கிற மாதிரி, அதாவது 20 ஜெயிச்ச இடத்துல வந்து ஒரு 15 ஜெயிச்சு 5 தோக்குற அளவுக்கு பண்ணால் கூட போதும் இந்த 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 ரீஜன்ஸில். அப்போ இந்த ரீஜன்ஸில் விஜயால லைட்டாக டிஎம்கே பின்வாங்கி நாங்கள் ஏற்கனவே நல்லா பர்ஃபார்ம் பண்ண இந்த கொங்கு, நார்த்து இந்த ரீஜன்ஸில் போன தடவை விட இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டோம்னாலே நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை ஏடிஎம்கே சைடு போடுறாங்க. இதில் விஜய் ஓட்டை பிரிப்பார் தானுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால், விஜய் கண்டிப்பாக வாக்குகளை பிரிப்பார். டிஎம்கே கணக்கு கரெக்டு தான். திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிப்பார்.
ஆனா இங்க வெறும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மட்டும் இல்லைங்க, ப்ரோ ஏடிஎம்கே ஓட்ஸ், ப்ரோ டிஎம்கே ஓட்ஸ், ப்ரோ காங்கிரஸ் ஓட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க கட்சிக்கு போகிற வாக்குகள்னு ஒன்று இருக்குல்ல ட்ரெடிஷ்னலா, அந்த கணக்குக்குள்ள வாங்க. அப்படி வரும்போது ஏடிஎம்கே உடைய ரெட்டலைக்கான ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் இருக்குதுல்ல, அதை விஜய் அதிகமாக பிரிப்பாரா இல்லை உதயசூரியனுக்கான ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் அதிகமாக பிரிப்பாரான்னு பார்த்தா அங்கே உதயசூரியனுடைய ஓட்டை தான் விஜய் பிரிக்கிறாரு. அதே போல பாமகவுடைய ட்ரெடிஷ்னலான ஓட்ஸை விஜய் பிரிக்கிறாரா அல்லது விசிகாவுடைய ட்ரெடிஷ்னலான ஓட்ஸை விஜய் பிரிக்கிறாரான்னு பார்த்தா அங்கே விசிகாவுடைய ட்ரெடிஷ்னலான ஓட்ஸை தான் விஜய் வந்து அதிகமாக எடுக்கிறாரு. பாஜகவுடைய ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய வாக்குகளை விஜய் எடுக்கிறாரா, காங்கிரஸுடைய ட்ரெடிஷ்னலான வாக்குகளை எடுப்பாரா அப்படின்னா இந்த வாட்டி காங்கிரஸுடைய ட்ரெடிஷ்னலாக போகிற வாக்குகளை தான் விஜய் எடுப்பார். இந்த இடத்துல இருந்து நீங்கள் யோசிங்க. அதனால தான் நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து எங்கள் டீம் சிம்பிளாக இருக்கணும், அந்த டீம் போன டைம் பண்ண பர்ஃபார்மன்ஸில் ஒரு 90% பண்ணிட்டா கூட போதும், பெரிய அளவில் வாக்கு இழப்பு இல்லாமல் மேனேஜ் பண்ணிட்டா போதும், புதுசாக வாக்கு வரவு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலான்ற கணக்கில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏடிஎம்கே உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் பல சர்வேகளும் பண்ணப்பட்டுச்சு. அப்படி பண்ணப்படும் போது வந்த ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஆன் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட கேட்டு பார்க்கும்போது புதிய வாக்காளர்களை விட்டுட்டு ஏற்கனவே வாக்களிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்கள 10 பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10ல் 2 ஓட்டு நாம் தமிழர்லேருந்து எடுக்கிறாரு, 10ல் 5 ஓட்டு திமுக கூட்டணியிலேருந்து எடுக்கிறாரு, 10ல் 3 ஓட்டு அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து எடுக்கிறாரு. இந்த ரேஷியோவில் தான் அது மோர் ஆர் லெஸ் வருது. அப்படின்னும் போது ஆன்டி டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு வேணா ஸ்பிளிட் ஆகலாம், ஆனால் ப்ரோ பிஜேபி, ப்ரோ ஏடிஎம்கே, ப்ரோ பிஎம்கே அப்படிங்கிற வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிறது கம்மியாகவும், ப்ரோ டிஎம்கே, ப்ரோ காங்கிரஸ், ப்ரோ விசிகே வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிறது அதிகமாகவும் நடக்கும். அப்படி நடக்கிறது மூலமா விஜய் ஃபேக்டரால திமுக தோற்கும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் என்டிஏ அண்ட் ஏடிஎம்கே உடைய கால்குலேஷன் வந்து வச்சிருக்காங்க. இது இப்படிதான் ஒர்க் ஆக போதா, திமுக போட்டுக்கிற கணக்கு தான் பழிக்க போதா அல்லது அதிமுக போட்டுக்கிற கணக்கு தான் பழிக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.